Good morning, students. I am MRK. We are going to see NCERT syllabus for CBSE 10th standard mathematics. Okay, good. Exercise 7.3. Okay, good. இதில் என்னென்ன கேட்டிருக்கு, என்னென்ன யூஸ் பண்ணுறோம் ஃபார்முலாஸ் அப்படின்றத முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்குருவோம். ஓகே, எக்ஸசைஸ் 7.3. இதில் 3 விதமான கொஸ்டின்ஸு இன்க்ளூட் ஆகிருக்கும். சரிங்களா சொல்கிறது? ரைட். 1. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். வெர்டிசஸ் வந்து ஏபிசின்னு வச்சுக்கிட்டோம்னா, லெட் ஏன்னு ஒரு வெர்டிசஸ் x1 y1 அப்படின்னு வச்சுக்கிறோம். பின்ற வெர்டிசஸை வந்து x2 y2ன்னு வச்சுக்கிறேன். சின்ற வெர்டிசஸ் வந்து x3 y3 அப்படி டினோட் பண்ணுறேன். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்முலா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1 ரெண்டு சைடும் கோடு போட்டுக்க, மாடுலஸ் மாதிரி, மேக்னிடியூட் மாதிரி. ஓகேங்களா? ரைட். ஏரியா எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூவில் தான் வரணும். ஸோ நம்ம நெகட்டிவில் வந்தாலும் பாசிட்டிவாக எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. இல்லை நம்ம அக்யூரேட்டாக செய்யணும் அப்படின்ட்டா டயக்ராம் போட்டு தான் அந்த பாயிண்ட்டு கொடுத்துறத நம்ம பிளாட் பண்ணி அப்ராக்சிமேஷனாக ஒரு டயக்ராம் போட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ஏபிசின்னு எடுத்து செஞ்சோம்னா பாசிட்டிவில் கிடைக்கும். இல்லை நான் டயக்ராம் போடாமல் செய்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ்லேயும் வரலாம் ஆன்சரு. ஆனால் அகைன் எடுத்து என்ன செஞ்சுக்கிறேன், அதை ஒன் ஸ்டெப்பு பாசிட்டிவில் எடுத்து ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறணும். புரியுதுங்களா சொல்கிறது? மறந்துடாத. ஒரு வெர்டிசஸ் ஏ, ஒரு வெர்டிசஸ் பி, ஒரு வெர்டிசஸ் சி. இதுதான் டயக்ராம். உள்ளதான் ஏரியா. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு கொலினியர் அப்படின்னு கேட்டால் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து கொலினியர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா, ஒரு கிராஃப் இருக்குது. சரிங்களா சொல்கிறது? 3 பாயிண்ட் எடுத்து ஒரு டயக்ராம், ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். வரைஞ்சிட்டேன் வச்சுக்கோ. இப்போ மேலே உள்ள பாயிண்ட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணி வந்து அப்படி கீழே நோக்கி வந்து, சரியா சொல்கிறது? கீழே வந்து அப்படியே இந்த லைனில் செட் ஆயிடுச்சுன்னா ஏரியா கிடைக்குமா? இது ஏன்னு வச்சுக்கோ, வேணா இதை பின்னு வச்சுக்கோ, இது சின்னு வச்சுக்கோ. இந்த ஏன்ற பாயிண்ட்டு அப்படியே கீழே மூவாயி வந்து இந்த லைனில் வந்து செட் ஆயிடுச்சுன்னா ஆன் த லைன் மேலே வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கொலினியர்னு அப்போ அர்த்தம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன ஆயிரும்? 0ன்னு வந்துடும். இதுதான் அதோடைய கான்செப்ட். ஒரே லைனில் வந்து 3 பாயிண்ட்டுமே லைஸ் ஆயிடுச்சுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வந்துடும்? ஆன்சர் 0ன்னு வரணும். இதுதான் கொலினியருக்குள்ள கண்டிஷன். ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் கண்டிப்பாக நீ ஃபிகர் போட்டு தான் செய்யணும், டயக்ராம் வரைஞ்சி தான் செய்யணும். ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக நீ படம் போட்டு தான் செய்யணும். ட்ரையாங்கிள் கூட அவசியம் கிடையாது. பட் வந்து குவாடிலேட்டருக்கு படம் போட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ஏபிசி எடுத்து தான் நம்ம செய்யணும். சரியா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ, சொல்லிட்டேன். ரைட். ஒரு பாயிண்ட் ஏ, ஒரு வெர்டிசஸ் பி, ஒரு வெர்டிசஸ் சி, ஒரு வெர்டிசஸ் டின்னு எடுத்துக்கோ. லெட்டு ஏ அப்படின்றது x1 y1, பின்றது x2 y2ன்னு எடுத்திருக்கேன். சின்றது மூன்றாவது பாயிண்ட் x3 y3, அகைன் டின்றது x4 y4 அப்படின்னு அர்த்தம். ஓகே ரைட். அப்போ ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல் ஏபிசிடி அப்படின்னு எழுதிட்டு சென்டென்ஸ் எழுதிக்க. 1/2ன்னு போட்டு 4 வெர்டிசஸ் எழுதணும். x1 y1 x2 y2 x3 y3, அடுத்து அகைன் x4 y4, லாஸ்ட் ஒன் அகைன் x1 y1 ரிப்பீட்டேஷன் ஆயிரும்னா இதுதான் கணக்கு. இந்த எக்ஸசைஸுக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் இதுதான். இதை நீ முதல்ல சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா சம்ஸுக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 7.3 எக்ஸசைஸ் உள்ளே போகிறேன் பாரு.
ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்குன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்கு, அவ்வளோதான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்கு. கிவன் என்னென்ன கொடுத்துருக்கு? ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்கு. 2,3 அப்படின்னா லெட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று பின்னு எடுத்துக்கிடுவோம். ஆன்சருக்கு வந்துட்டேன். -1,0, சி வந்து 2,-4. ஓகே, ஒரு இதுக்கு வந்து 2 சம்மாக செஞ்சுருவோம். சரியா? இல்லை 3 சம்மாக செய்ய முடியும்னா கூட செய்யலாம், தப்பு இல்லை. ட்ராப் பண்ணி பார்ப்போம். 3 இதையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடிஞ்சால் 3 ரோமன் லெட்டர் இருக்கனால 3 வேணால் இதில் செஞ்சிடலாம். ஓகே, சரி, ரைட். இப்போ ஃபார்முலா எழுதையில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எழுதியிருக்கு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எழுதி ஃபார்முலா எழுதியிருக்கு. 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1. ஓகே, இதை டினோட் பண்ணிக்க. x1 y1 வச்சுக்கோ, இதை x2 y2ன்னு வச்சுக்கோ, இதை x3 y3 டினோட் பண்ணிக்க. அப்படியே எடுத்து நான் இதில் எழுதுகிறேன். 1/2 ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2,3 -1,0 2,-4 அகைன் 2,3. ஃபஸ்ட்டு இந்த மேலேருந்து கீழே தான், இந்த சைடில் தான் கிராஸ் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 1/2 ப்ராக்கெட் உள்ள ஒரு ப்ராக்கெட், இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 0 0, 1 × -4 +4, அடுத்து 3 2s are 6 +6. இது ஒன் சைடு. அகைன் நடுவில் மைனஸ் போட்டுட்டு அடுத்த டைரக்ஷன் மல்டிப்ளை பண்ணணும். 1 3 is 3 -3, 2 × 0 0, 4 2s are 8 -8. அவ்வளோதான். இப்போ 1/2ன்னு போட்டுக்க. இதில் ஆட் பண்ணது வந்து 10 மைனஸ் ஆஃப், இதில் ரெண்டு ஆட் பண்ணால் 8 10 11. ஓகேயா, ரைட். இப்போ 1/2 10, இந்த மைனஸ் இதோட மல்டிப்ளை ஆனால் +1 11 வந்துடும். அப்போ 10 1/2 10 + 1 21. அப்போ அடிக்கிறோம், அடித்தோம்னா 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு முடிக்கணும். இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். இல்லை 21/2ன்னு முடிச்சுக்கலாம், 21/2ன்னு முடிச்சுக்கலாம் ஆன்சரு. இல்லை 11.5ன்னு அடித்து எடுத்திருக்கேன் ஆன்சர். புரியுதுங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் ரிப்பீட்டேஷன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால தான் கணக்கை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். 2 ரோமன் லெட்டர் இருக்குது. ஓகே, குட். அப்போ நம்ம வந்து இந்த கூடவனை அழிச்சிட்றலாம். ரைட். செகண்ட் சம் அதே மாதிரி ஏ எடுத்துக்கோ, பி எடுத்துக்கோ, சி எடுத்துக்கோ, 3 வெர்டிசஸ் எடுத்துக்கோ. கிவன் கொடுத்துருப்பான். -5, -1, 3, -5, 5, 2. அவ்வளோதான். அகைன் அதே தான். x1 y1 x2 y2 x3 y3 கமா போட்டுக்க. இடையில ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்முலா அதே தான். 1/2 எழுதிக்க. நான் ஃபார்முலாவில் தான் டைரெக்டாக போடுறேன், நீ ஃபார்முலா எழுதிடணும். சரிங்களா? 3 - 5 5 2. நான் டைம் சேவ் பண்ணுறேன், அவ்வளோதான். நீ சரி பண்ணிக்கோ. ரைட். 1/2 ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25 ப்ளஸ் 3 2s are 6 -5. நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்கு போகிறக்காண்டி ஒரு மைனஸ். 1 3 is 3 -3, 5 5s are 25, 5 2s are 10. எல்லாத்துக்குமே மைனஸ் வந்துருச்சு. ரைட். 1/2 25ல் 5 போச்சுன்னா 20 26 அப்படின்னு வந்துருச்சு. இங்கிட்டு பாசிட்டிவ், அங்கிட்டு மைனஸ், எல்லாமே 38 வருது. இந்த மைனஸ் சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிரும் நடுவில். அப்போ 26 + 38 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/2 14 74 அப்படின்ட்டு, சாரி 64 அப்படின்ட்டு வருது. 64ன்னு வருது. அப்போ அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கு. அவ்வளோதான் கணக்கு. சிம்பிளாக முடிச்சிடணும். 7.3ல் ஃபஸ்ட்டு. ரைட், குட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான் பாரு. நான் சொன்ன மாதிரி கொலினியர்னு சொல்லியிருக்கான். செகண்ட் சம் ஃபுல்லாக கொலினியர்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் போடணும். ஆன்சர் வந்து 0 வருதா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதான். இதுதான் அதோடைய கான்செப்ட். கொலினியர். சரியா சொல்கிறது? ப்ரூவ் பண்ண சொன்னால் 0 வந்தே ஆகணும், இல்லைன்னா நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். சரிங்களா சொல்கிறது? ரைட். இதில் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, வேரியபிள் கேட்டிருக்கான், கேன்ற வேல்யூ. கொலினியர்னு சொல்லிவிட்டு
கொலினியர்னு சொன்னனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா இருக்குல்ல, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்றது அவன் கொலினியர்னு சொல்லிட்டான். அதனால் ஆன்சர் என்னன்னு நம்மளே ஃபிட் பண்ணிக்கிறணும், 0ன்னு ஃபிட் பண்ணிக்கிறணும். கொலினியரான்னு கேட்டால் நம்ம வெரிஃபை பண்ண சொல்ல போகிறோம் ஆன்சரை. 0 வந்துச்சுன்னா கொலினியர் கிவன் பாயிண்ட் சார், இல்லைன்னா நாட் கொலினியர்னு சொல்ல போகிறோம். பட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கொலினியர்னு சொல்லிட்டான். அதனால் கிவன் கொடுத்தது கொலினியர்னு சொல்லனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன சொல்லிட்டேன், 0ன்னு சொல்லிட்டேன். ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் கேன்னு சொல்லியிருக்கான். அப்போ நீ ஃபார்முலா எழுதையில் இப்படி எழுதணும், x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1 அப்படின்னு போட்டு என்ன போட்டுறணும், 0. நெக்ஸ்ட்டு இந்த 2 இந்த மல்டிபிள் டிவைடில் எங்கிட்டு போனால் மல்டிபிள் ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ x1 y1 ஃபார்முலா எழுதுகிறேன், x2 y2 அப்புறம் அப்ளை பண்ணிக்கிறோம் x3 y3 அகைன் x1 y1. எங்கே சார் இந்த 2 அப்படின்னு நினைக்காத, இந்த 2 இங்கே டிவைடில் இருக்குது, இந்த சைடில் போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 0 × 2 0ன்னு அர்த்தம். அதை நான் விட்டுட்டேன். ஓகே குட். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் உள்ள ஏன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நானாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அவன் கொடுக்கட்டா நம்ம எடுத்துக்கலாம். 7, -2 நெக்ஸ்ட்டு 5, 1 பின்ற பாயிண்ட் 5, 1 நெக்ஸ்ட்டு வந்து 3, k. இதிலடா தம்பி கொலினியர்னு சொல்லனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது, ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். கொலினியர்னு சொன்னனால கொஸ்டினில் சொல்லிட்டான் கொலினியர்னு, அதுக்குள்ளே கண்டிஷன் எழுதிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலா எழுதிட்டேன், சரி பண்ணிட்டேன். இப்போ ஆன்சரை போட போகிறேன். 7 2 5 1 3 k அகைன் 7 2. அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஆன்சர் எடுக்கணும், உன் திறமை. இங்கிட்டு தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 7 is 7. சரியா? அடுத்து 5 + 5 × k 5k 3 × 6 3 × 2 6 minus 5 2s are 10. அடுத்து 1 3 is 3 + 7 × k 7k ஈக்குவல் டு 0. வேரியபிளை விட்டுட்டு நம்பர்ஸை மட்டும் சரி பண்ணணும்னா 13 + 5k. ஓகேயா? ரைட். இதே மாதிரி வேரியபிளை விட்டுட்டு நம்பரை மட்டும் சரி பண்ணணும்னா 13 + என்னடா தம்பி 7k ஈக்குவல் டு 0. 13 + 5k 13 + 5k -13 -7k ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அப்போ வந்து -2k ஈக்குவல் டு 0. k ஈக்குவல் டு மல்டிபிள், இது -2 × k. அப்போ 0/-2ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், கேக்கு வேல்யூ 0ன்னு கிடைக்குது. இது எனி மிஸ்டேக் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்கோ, அவசரம்லாம் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் வந்து இதில் எது பாயிண்ட் கரெக்டாக எழுதியிருக்கேன்னா 7, -2. சாரி ஃபார் த மிஸ்டேக்டா. 7, -2னா மாறிடும். இங்கே என்ன வந்துடும், 5 2s are 10 -10 வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆயிரும் பாரு, வேல்யூ மாறும்ல. அதுக்கு தான் செக் பண்ணிக்கிறது ஆன்சரை கரெக்டாக இருக்கான்னு. புக்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஆன்சர். இல்லைன்னா ஏதோ தவறு இருக்குது, கொஸ்டினை சரி பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன வந்துருச்சு, 7 வந்துருமாடா தம்பி. என்ன 7, பிக்கஸ்ட் நம்பர் -7. ஓகே குட். 13 + 5k + 7 -7k ஈக்குவல் டு 0. 13 20. அப்போ -2k + 20 அங்கிட்டு போனால் -20ன்னு வருது. சரிதான் நான் சொல்கிறது, என்ன வருது, -2 இங்கேயும் சேஞ்ச் ஆகிறனால இங்கேயும் சேஞ்ச் ஆகும், கடைசிலையும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்கே 3 2s are 6, என்ன 6 வந்துடும், -6 வந்துடும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளையில். ரெண்டு இடத்துல சேஞ்ச் ஆகும்ல, அப்போ வித்தியாசம் வரும். ரைட். அப்போ இது சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 1 + 5k. அடுத்து -7. அப்போ -7 உள்ளே போனால் என்ன ஆயிரும், +7 ஆயிரும். -7kன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. சப்ராக்ட் பண்ணால் -2k + 8 ஈக்குவல் டு 0. -2k ஈக்குவல் டு -8. ரெண்டு சைடு அடிச்சிட்டோம். k ஈக்குவல் டு 8/2. அப்போ k ஈக்குவல் டு 4ன்றது ஆன்சர். குட். நெக்ஸ்ட்டு இதிலே செஞ்சிடுறேன். ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு குரூப்பிங் மாதிரி போட்டோம்னா உனக்கு தெரிஞ்சிடும். அதனால் குட். செகண்ட் ரோமன் லெட்டர், வாட் இஸ் கிவன், 3 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன். 8, 1. ஓகே குட். k, -4 8, 1 k, -4 2, -5. ஓகே A B C சேம் ப்ராப்ளம் தான். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலினியர்னு சொன்னனால இது என்ன சொல்லியிருக்கான், கொலினியர்னு சொன்னனால ஏரியா
of triangle ABC is equal to 0 condition. Area of triangle ABC is equal to 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/2 விட்டுரு, ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிறேன். 2 அங்கிட்டு போயிரும்ல, அப்போ x1 y1 x2 y2 x3 y3 அகைன் என்னது x1 y1 வேணா எழுதிக்க 1/2 2 அங்கிட்டு போனால் விட்டுரு. இப்போ நான் டேரெக்டாக அட்டன் பண்ணிடுறேன். நம்பர்ஸ் 81 k minus 4 2 minus 5 81 ஈக்குவல் டு 0. 2 அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும், 0 ஆயிரும். ரைட், முதல்ல ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணு, மேலேருந்து கீழே 4 32 மைனஸ் 5k ப்ளஸ் 2 மைனஸ் ஆஃப் 1k ப்ளஸ் 2k சாரி 8 அடுத்து 8 5 ஆர் 40 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டா மைனஸ் 30 மைனஸ் 5k. ஓகே குட். மைனஸ் ஆஃப் இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டா k மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 30 மைனஸ் 5k ப்ளஸ் சாரி மைனஸ் k ப்ளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 6k. என்னது ஆட் பண்ண என்ன வந்துருச்சு? மைனஸ் 6k வந்துருக்கு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணு தம்பி. டே இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணல என்ன வந்துச்சு? மேலே இருந்து கீழே 1 இன்ட்டு கேகே 4 2 சாரி 8 மைனஸ் 8ரா. அப்போ மைனஸ் 48ரா தம்பி. அப்போ ப்ளஸ் 48ரா தம்பி. சரிங்களா? அப்போ 18 வருமானு பாரு. இது மைனஸ் 6கேன்னு வந்துடும். 48 30 போச்சுன்னா ப்ளஸ் 18 வரும், சீக்குவல் டு 0 வந்துடும். அப்போ மைனஸ் 6k சீக்குவல் டு மைனஸ் 18. ரெண்டு சைடு மைனஸை கேன்சல் பண்ணிட்டா k சீக்குவல் டு 18/6 அடித்தா 6 3 18 k சீக்குவல் டு 3 6 ஆர் 18. புரியுதான்னு பார்த்துக்க. இதுக்கு வந்து ஆன்சர் k சீக்குவல் டு என்ன வந்துச்சு? 4 வந்துச்சு. புரியுதான்னு பாரு. வெரி வெரி சிம்பிள் சம்மு. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே குட். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் சம் வந்து ரீட் பண்ணுறேன் பார்த்துக்க புக்கில். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் உடைய மிட் பாயிண்ட்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ணோம்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். உள்ள ஒரு ட்ரையாங்கிளுக்கு சைடில் உள்ள மிட் பாயிண்ட்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ணோம்னா, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கான்செப்ட் புரிஞ்சு தகுந்தாப்பில் செஞ்சுக்கோ. இது ஒரு ட்ரையாங்கிள், இதில் மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா ஒவ்வொரு சைடுக்கும் இங்கே ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு மிட் பாயிண்ட் நான் வச்சுக்க எடுத்துட்டோம்னா அதில் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஃபார்ம் பண்ணோம்னா அப்படி ஜாயின் பண்ணோம்னா இந்த ட்ரையாங்கிளுக்கும் பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்குல்ல ஒரிஜினல் ட்ரையாங்கிள், அதுக்கு உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் அந்த கொஸ்டின். அப்போ நம்ம வந்து ஒன்றை வந்து ஏபிசின்னு எடுப்போம். ஒன்று ஏபிசின்னு ட்ரையாங்கிள் கிவன் ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தால அந்த வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன். 0,-1 பி வந்து என்னடா தம்பி 2,1 சி வந்து 0,3ன்னு எடுத்துட்டுறா தம்பி. இதை பிக்யூஆர்னு வச்சுக்கிறேன். பிக்யூஆர்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் சம்மு கிவன் வந்து ஏபிசின்னு வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன். ஏ வந்து 0,1 பி வந்து 2,1 சி வந்து 0,3. தம்பி ஃபஸ்ட்டு வி ஃபைண்டு பிக்யூஆர். வாட் இஸ் பி? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. பின்றது என்ன? மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. லெட் பி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னு எழுதலாம். லெட் பி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் இது பிசி. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா போடணும்னா x1 + x2/2 கவனிச்சுக்கிறணும் பொறுமையாக. x1 + x2/2 y1 + y2/2 x1 + x2/2 y1 + y2/2 இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. அப்போ பி இதை x1 y1 நேம் பண்ணிக்கோ, இதை x2 y2 நேம் பண்ணிக்கோ. சரிங்களா? ரைட். அப்போ பி கண்டுபிடிக்க போகிறேன். 3 இது கண்டுபிடிச்சா ஆகணும். பிக்யூஆர். இப்போ 2 + 0/2 1 + 3/2 அப்போ என்ன வந்துடும்? 2/2 4/2 அடிச்சிட்டோம்னா 1,2. இதுதான் 1,2 ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கிறேன். சரியா? ரைட். என்ன பாயிண்ட் அப்படின்னா லெட் Q be the midpoint of CA. சரியாப்பா? அப்போ x1 + x2 அதே மாதிரி தான் ஃபார்முலா. நம்ம வந்து நீனா மைண்டில் வச்சு எழுது. சரிங்களா? ஏன்னா நம்ம x1 y1 போட்டு x1 y1 x2 y2 ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா x3 y3 அப்படி மாறிக்கிட்டே வரும். அதனால் நீ வந்து
இந்த ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பர் அப்படி டேலி பண்ணிக்கோ. இந்த பார் எழுதுகிறேன் பார் சார். இங்கே ஃபஸ்ட்டில் 0 இருக்குது, அங்கேயும் 0 இருக்குது, பை 2. இங்கே 3 இருக்குது, அங்கே -1 இருக்குது, பை 2. அவ்வளோதான். q 0, இது 2/1. அப்போ என்ன வந்துடும்? 1. அதே மாதிரி லெட்டு r be the midpoint of, இதுக்கு எழுதிடுறேன் 0,1. let r be the midpoint of AB. அப்போ அதே மாதிரி ஆர்னு எழுதிட்டு ஃபார்முலா எழுதிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு 0 + 2/2 x1 + x2 வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து -1 + 1/2. அப்போ இதுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா 2/2ன்னு வந்தால் 1 வந்துடும், அது 0 ஆயிரும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1,0 தம்பி. இப்போ 2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும், 2க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சரியா? அதுதான் இங்கே கணக்குடைய கான்செப்ட். கடைசியாக எங்களுக்குள்ளே முடிச்சுக்கிடுவோம் 2 ரேஷியோவை. சரி, அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு கண்டுபிடிக்கிறேன், பிக்கஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு. சரியா சொல்கிறது? இது கண்டுபிடிச்சிக்கிடுவோம் பெருசுக்கு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்முலா வந்து 1/2ன்னு போட்டு ஆன்சர் எடுக்க போகிறேன். பார்த்துக்க, 1/2ன்னு போட்டு x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட். இப்போ ஆன்சர் எடுக்கிறேன், பார்த்துக்கோ. 1/2 பாயிண்டபுளாக எழுதுகிறேன். 2 1 0 3 0 -1 2 1 மல்டிப்ளை பண்ணுமா? 1/2 ப்ராக்கெட் உள்ள ஒரு ப்ராக்கெட் 6 0 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 0 0 -2. அப்போ 1/2 6 + 2. அப்போ என்னடா தான் வருது? 8/2. அப்போ என்ன வந்துடும்? 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வருது. சரியா? 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரி, இங்கே வா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். சரியா? இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே கண்டுபிடிச்சி 2க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். டிவைட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ரைட், பொறுமையா ஃபார்முலா எழுதிட்டு பாயிண்ட் அப்ளை பண்ணிடுறேன். அப்படியே ஃபார்முலாவோட தேவையில்லை, பாயிண்ட்டை டேரெக்டாக அப்ளை பண்ணிடுறேன். 1/2 நீ கண்டுபிடிச்ச மிட் பாயிண்ட்டுக்குள்ளே எழுதணும். 1 2 0 1 1 0 1 2 அவ்வளோதான். அப்போ 1/2 1 -+0 +2 அகைன் -0 +1 +0. அப்போ என்ன ஆயிருண்டா தம்பி? 1/2 3 -1. அப்போ 2/2ன்னு வருது. அடித்தா என்ன தம்பி வந்துடும்? 1 வந்துடும். இது என்னது? 1 ஸ்கொயர் யூனிட்ஸ் ரேஷியோ அப்படின்னு எழுதுகிறேன். மேலே வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. சரியா? பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அப்போ என்ன வந்துடும்டா தம்பி? 4/1, அதாவது 4:1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது. ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் வந்து 4:1ன்றது நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படி போட்டிருக்கேன். சப்போஸ் மாற்றி கேட்டிருந்தா மாற்றி செய்யணும். இப்படி எதுக்கு எதுன்னு பார்த்துக்கோ. அதாவது கண்டுபிடிச்ச மிட் பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரையாங்கிளுக்கு ரேஷியோ கேட்டிருந்தால் சப்போஸ் அதை மேலே எழுதணும். ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னடா ஏபிசி அப்படின்னு எழுதினோம்னா 1/4ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 1:4 அப்படின்னு வரும். இந்த ஆன்சரான்னு வெரிஃபை பண்ணிக்க புக்கில். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. ஓகே, குட். கேட்ட கேள்விக்கு வந்து படம் வரைஞ்சிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ஏபிசி எடுத்துக்க. நீ எந்த குவாட்ரண்ட்டில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்க. ஏயை நான் 4th குவாட்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி மேலே கொண்டு போயிருக்கேன். நீ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டோட ஏன்னு போட்டு அப்படியே லெஃப்ட்டில் அப்படியே வரணும். ஆன்டி கிளாக் வைஸில் வரணும். கடிகாரத்திற்கு எதிர்த்து செயல்னு அர்த்தம் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது. அதிலிருந்து ஏபிசி கொடுத்துட்டு அதிலிருந்து தான் கணக்கு நான் ஏபிசி எடுத்துகிட்டு வரணும். முதல்ல ஏபிசி நீ போட்டுறாத. கொஸ்டினில் கொடுத்த பாயிண்ட்டை எடுத்து ஃப்ளாட் பண்ணு. இதில் கிராஃபில் பிளாட் பண்ணுற மாதிரி நீனா ஒரு ரப் டயக்ராம் போட்டு பிளாட் பண்ணி
அதுலேருந்து ஆன்டி கிளாக்வைஸில் ஏபிசி கொடுத்துட்டு இங்கே லெட்டுன்னு எடுத்துகிட்டு வா. அதுக்கு இடையில எதுவுமே எழுதாத, கொஸ்டின் நம்பரை மட்டும் போட்டுக்க. படத்தை போட்டு படத்தில் பிளாட் பண்ணிவிட்டு ஏபிசின்னு குறிச்சிட்டு படத்தில் அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வரணும்னு சொல்கிறேன், புரியுதா? அதுக்கப்புறம் நீ எப்பவும் போல் ஏரியா கோஆர்டினேட்டர் ஏபிசிடியும் போட்டு x2 y2 x3 y3 x4 y4 அப்படின்னு அர்த்தம். அகெயின் x1 y1 படம் போட்டு செஞ்சால் தான் இது பாசிட்டிவ் ஆன்சர் வரும். அதனால் படம் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், கம்பல்சரி. குவாட்ரிலேட்டருக்கு போட்டு தான் ஆகணும். ட்ரையாங்கிளுக்கு போடுறது உன்னுடைய விருப்பம், போட அவனோட விருப்பம். ஆனால் மைனஸில் ஆன்சர் வந்தால் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாற்றிக்கும். ஃபிகர் படம் போட்டு செஞ்சின்னா பாசிட்டிவில் ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, 1/2 பாயிண்ட்டை படத்தை பார்த்தே குறிச்சிட்டாலும் சரி, இங்கே எழுதுனதை குறித்தாலும் சரி. ஏன்னா இதை படத்துலேருந்தே இதை எழுதியிருக்கேன், படத்துக்கு அப்புறம் தான் இதை எழுதணும், பார்த்துக்கா, மறந்துடாது. அப்போ 3 - 2 2 3 -4 -2 -3 -5 அகைன் 3 -2. ஓகே, குட். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே ப்ராக்கெட் 3 3s are 9, 2 2s are 4, 5 4s are 20, 3 2s are 6 plus 6 minus opposite direction 3 2 2s are 4, 4 3s are 12, 2 3s are 6, 5 3s are 15 closed. 1/2 சைன் ஆகும், லைக் டைம் சரி பண்ணிக்க. 26 35 35 -4 மைனஸ் ஆஃப் -16. சரியா? சாரி, இங்கே ஒன்று இருக்கா, -16. அப்போ இங்கே ஒரு -31 + 6 அப்படின்னு வருது. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எடுப்போம் ஆன்சரை. 1/2 31 மைனஸ் ஆஃப் மைனஸ் +15, சாரி +25 +25. அப்போ 1/2 அப்போ இடம் வந்துருச்சு 56. அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்னது, 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஆன்சர் கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கோ, புரியுதா சொல்கிறது? குட். படம் போட்டு செய்யணும், பொறுமையாச்சு, ஏன்னா அவசரம் இல்லாமல் செஞ்சுக்கோ. இதுதான் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர். குட் தம்பி. 5th சம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து மீடியன் அப்படின்றத படிச்சிருக்கோம். ஒரு ட்ரையாங்கிளுக்கு மீடியன் வரைஞ்சோம்னா, ஒரு ட்ரையாங்கிளுக்கு நான் சொன்ன கான்செப்டை கொஸ்டினில் வாசிப்பார். ஒரு ட்ரையாங்கிளுக்கு மீடியன் வரைகிறோம் அப்படின்னா, தமிழில் எனக்குள்ள அப்படி மீடியன் வரைகிறோம். அப்போ மீடியன் வரைஞ்சோம்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து 2 பார்ட்டாக பிரியுது, 2 பார்ட்டாக பிரியுது. இது ஏன்னு வேணால் வச்சுக்கோ, இது பின்னு வெர்டிசஸ் வச்சுக்கோ, சின்னு வச்சுக்கோ, மிட் பாயிண்ட் வந்து டின்னு வச்சுக்கோ. 2 ட்ரையாங்கிளை பிரியுது. இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் பிரியுது, சரிதான் நான் சொல்கிறது? இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் பிரியுது, சேம் டைம் இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் பிரியுது. ஆனால் இரண்டுடைய ஏரியாவும் எப்படியா, ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதை வெரிஃபை பண்ண சொல்கிறான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசி பாயிண்ட் கொடுத்துருக்கு, முதல்ல 3 பாயிண்ட் கொடுத்துருக்கு, நம்ம எடுத்துடலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஈவன் பாயிண்ட் கொடுத்துருக்குல, என்ன கொடுத்துருக்கு, 4, -6 கொடுத்துருக்கு, சரிங்களா? அடுத்து 3, -2 கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, 5, 2 கொடுத்துருக்குடா தம்பி. அப்போ இந்த டீன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு ஏரியா ஒன்று செய்வோம், இதை வந்து அடுத்த ஒரு ஏரியா செஞ்சு 2 ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓகேங்களா? அப்போ லெட்டுன்னு எழுதி ஏ அப்படின்ற பாயிண்ட் எடுத்தோம்னா 4, -6, பின்ற பாயிண்ட் எடுத்தோம்னா என்ன வருது, 3, -2 கொடுத்தது. சின்ற பாயிண்ட் எடுத்தோம்னா 5, 2 கிவன் போட்டு எடுத்துக்க. அப்போ நான் டி கண்டுபிடிக்க போகிறேன். லெட்டு டி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. அப்போ மிட் பாயிண்ட் வரலாம் போட்டு கண்டுபிடிக்கணும். டின்னு எழுதி x1 + x2/2 அதை கண்டுபிடிச்சா அடுத்தது மூவ் பண்ண முடியும். y1 + y2/2 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுதான் x1 y1 அப்படி நேம் பண்ணிக்க, மறந்துடாத. அப்புறம் வெர்டிசஸுக்கு இங்கே மாறையில் மாறிடும், அதனால் நான் அழிச்சிடுறேன். ஆனால் நீ நேம் பண்ணி நாற்று வச்சுக்கோ. இது x1 y1 x2 y2. அப்போ x1 3 + 5 x2/2 கமா செகண்ட் இதுதான் y1, அதுதான் y2. அப்போ -2 + 2/2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது 0 ஆயிடுச்சு. இது 8/2னா 4, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆன்சரு, 4, 0. இப்போ நான் 2 ட்ரையாங்கிளை எடுத்து செய்ய போகிறேன், பார்த்துக்கோ என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு. 2 ட்ரையாங்கிளோட ஏரியா ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி
இதுக்கு எடுக்கிறேன். சரியா சொல்கிறது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி 1/2 ஃபார்முலா. அந்த ஏக்கு வந்து 4, -6 ஃபார்முலா ஒன்ஸ் எழுதுனா போதும். நீ ஃபார்முலா எழுதுனா எழுதிடு. 3, -2 நான் டேரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். 4, -6 ஓகே. இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறேன். 1/2 அப்பிலேருந்து டவுனுக்கு வா. 4 2s are 8 -8 0 என்னது 6 4s are 24 -24 மைனஸ் ஆஃப் -18 -8 அடுத்து 0 ஓகேயா ரைட். 1/2 -30 30 மைனஸ் ஆஃப் -26 சரிங்களா தம்பி? அப்போ 1/4 அப்போ -30 சாரி 1/2 -30 +26 அப்போ 1/2 என்ன வந்துருச்சுடா தம்பி? -4 வருது. அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? -2 வந்துடும். ஆனால் நம்ம +2 தான் எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியா கண்டி புரியுதான்னு பார்த்துக்கோ. ஏரியா வந்து பாசிட்டிவ் தான் எழுதணும். சரியா? அப்போ பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. கரெக்டான்னு பார்த்துக்கோ. இனி மிஸ்டேக் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்கோ. கவனக்குறைவு அதிகமாக உள்ளது, பார்த்து செய்கிறா தம்பிலா. சாருக்கே கவனக்குறைவாக வருது பாரு. வெரிஃபை பண்ணையில் தான் அதனுடைய அர்த்தம் புரியுது. அதனால் பார்த்துக்கோ, கேர்ஃபுல்லாக செய். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்ல, இப்போ என்ன வந்துடும்? 32 வரும். சரியா சொல்கிறது? ரைட். அப்போ இது என்ன ஆயிடுது? -32 ப்ளஸ் என்னடா தம்பி 26 வருது. அப்போ -6 வரும்டா தம்பி. அடிச்சிட்டோம்னா 3 வரும், -3 வரும். நம்ம பாசிட்டிவ் எடுக்கையில் 3 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எடுக்கணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் செய்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அந்த சைடு ரெண்டாவது ட்ரையாங்கிள் இது ஒன்றுக்கு உள்ளது. அடுத்து 2ன்ற ட்ரையாங்கிளுக்கு செய்கிறேன். என்ன ட்ரையாங்கிள்னால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி ஓகேயா லைட். 1/2 பாயிண்ட் போடுறேன். ஏக்கு வந்து 4 -6 4 0 5 2 அகைன் 4 -6 ஒன் சைடு 1/2 ஹோல் ப்ராக்கெட் 0 4 2s are 8 3 6 30 6 5s are 30 minus 6 4s are 24 plus 0 4 2s are 8 right okay. அடுத்து 1/2 -22 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 16 சரியா? அப்போ 1/2 -6 சரிங்களா? அடிச்சிட்டோம்னா -3 வெளியில் எடுத்துட்டோம்னா +3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவில் தான் எழுதணும் அப்படின்றனால. அப்போ 1 = என்ன ஆயிடுச்சு? 2ன்னு ஆயிடுச்சு. 2 ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்க. 2 ஏரியாவும் எப்படி வந்துருச்சு? ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதோட கணக்குடைய கான்செப்ட். ஒரு ட்ரையாங்கிளுக்கு மீடியன் வரைஞ்சோம்னா அது 2 ட்ரையாங்கிளாக பிரிக்கும்ல, அதனுடைய ஏரியாவும் என்னது? ஈக்குவல் பார்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே குட். எக்ஸசைஸ் 7.3 ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸசைஸ் 7.4 போவோம். குட். எக்ஸசைஸ் 7.4 அதுக்கு தேவையான என்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஈவினிங் வந்து பசங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், ரெடியூஸ்டு போர்ஷனில் இது இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்குல்ல. ஓகேங்களா? நான் ஓல்டு புக் வச்சு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கேட்டுட்டு வேணால் செஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ரைட். 7.3யோட நம்ம இந்த கிளாஸஸ் ஸ்டாப் பண்ணுவோம். தேங்க்யூ.